to give us performance on mimicry. Yes, Saravanan. Yes. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மென்ஸ் டே செலிப்ரேஷன் வாழ்த்துக்கள். ஸோ லைட்டாக ரோல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க அந்த ப்ளங் சேலஞ்சில் வந்து அவங்க ரொம்ப நேரம் அந்த கேர்ள் வந்து தாக்கு பிடிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்களாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கேயும் ஒரு மென் தான் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஒவ்வொரு உமனோட சக்ஸஸ் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு மென் இருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம அரவிந்த் இருந்திருந்தார். ஸோ அவருக்கு தனுஷ் இருந்தார். ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கான்செப்டே போயிடலாம். இந்த மாதிரி தான் வந்து ப்ரோ ஃபோக்கஸ் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, வீடியோ முக்கியம், ஏன்னா வாய்ஸ் நம்பர். ஸோ இந்த மென்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நான் மட்டும் பேசாமல் ஸோ நம்ம ஒரு சில பர்சன்ஸ்லாம் கூப்பிட்டு வர போகிறோம். அவங்க பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இவர் வந்தார் தான் செலிப்ரேஷனு. முதல்ல வந்து நம்ம விஎஸ் ராகவன் சார் வராரு, அவர் வந்திருந்தாரு எப்படி இருந்திருக்கும். கோஜால டேய், நானே எங்கேயோ செவனேன்னு உட்காந்துட்டு இருக்கேன், என்ன செலிப்ரேஷனை கூப்பிட்டு வந்துட்டேன், நான் என்னடா செலிப்ரேட் பண்ண போகிறேன், என்னை விட பெரிய ஆள் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட கமெண்ட்ரிலாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். போன வச்சு நம்ம கிரிக்கெட்டோட கமெண்ட்ரியில் நல்லா கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ரெக்வஸ்ட் வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் மேடம். செலிப்ரேஷன் வந்துட்டு மென்ஸை வந்து புஷ்அப் எடுக்க சொல்கிறீங்க. கேர்ள்ஸ் செலிப்ரேஷன் நான் பார்த்தேன், கொய்யால ஒரு ரோசா பூ கூட எங்களுக்கு கொடுக்கல, ஒரு சாக்லேட்டும் வரல. நீங்கள் பாட்டு வந்துட்டு அவன் பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பான் பாவம். அது ஒருத்தர் வந்தார், அவன் சாப்பிட்ட இட்லியே 2 வெளியே வந்துருச்சு மேடம். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு மென்ஸ் டே செலிப்ரேஷனா ஒரு கூப்பிட்டு ஒரு பொக்கே அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். இது எல்லாமே விஎஸ்ஆரோட வாய்ஸ் தான். ஸோ என்னோட மைண்ட் வாய்ஸ் கிடையாது. ஸோ அடுத்ததாக இங்கே யார் வராங்கன்னு பார்த்துடலாம். அடுத்ததாக நம்ம இவர் ரொம்ப மோசமானவர். இவர் வந்தால் இன்னும் பயங்கரமாக பேசுவார். நம்ம ரகுவரன் சார் வந்திருந்தாருன்னா எப்படி பேசுவார். அடுத்த வாட்டி செலிப்ரேஷன் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் கடுப்புலாம் ஏற்றிட்டு அப்படிதான் எவெல்லாம் கை தட்டல அவன் வச்சாரெல்லாம் பாம் வச்சிருக்கான். ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபார்ம் வச்சிருக்கேன். டமால் இருக்கு. முக்கியமாக 2 பாம் இங்கே வச்சிருக்கேன். ரொம்ப நேரமாக கை தட்டாமல் கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எழுந்து போயிட்டு இருக்கேன். எவெல்லாம் எழுந்துக்கிறானோ பர்ஃபார்மன்ஸ் பாம் இருக்கும். சார் என்ன சார் செலிப்ரேஷன் இருக்குமோ பாம் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பிரச்சனையா அப்போ நீங்கள் தயவு செய்து போயிருங்க சார். அடுத்து வாங்க நம்ம தளபதி, அவர் வந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு. நன்றி. உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன்னா, ஒவ்வொரு மக்களுக்கு முன்னாடியும் சார் இது வந்து டிடிகே ஃபங்க்ஷன், இது மென்ஸ் டே செலிப்ரேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. அதானா ஸோ வழக்கம் போல் நான் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னா, உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது இல்லைன்னா, கடுப்பேற்றுறவங்கிட்ட ஊமனும் ஊசுப்பேற்றுறவன தலைவன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது தலைவா. உங்களுக்கே தெரியும், நான் பேசினாலும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கானுங்க. நான் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம்னா நான் சாப்பிட்டு வந்துடுறேன், போயிட்டு வந்துடுறேன், வரேனா. ஸோ அவர் போய் சாப்பிட்டு வரட்டும். அடுத்து வந்து நம்ம இவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சுற்றிட்டார். இப்போ திடீர்னு பார்த்தா பிக் பாஸ்ன்றாங்க. யார் வர பார்க்கலாமா? ஜி எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா, எல்லாம் ஜாலி, குமுத ஹாப்பி என்னாச்சு. இந்த மாதிரி தான் எல்லாருமே செம்ம. சார் நீங்கள் வேறு லெவல் சார். கான்செப்ட் எல்லாம் எப்படி போகிறதுன்னு இந்த விஜய் வாய்ஸில் சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணிங்க. அடுத்த வாட்டி நீங்களும் ஜாயின் பண்ண செம்மையாக இருக்கும். ஜி விசில்லாம் அடிக்காதீங்க. ஐயோ குமுதா, நான் எழுந்து போகிறேன், நான் பண்ணது சரியில்லையா? ஐயோ ஜி உங்களை தான் எங்கே போகிறீங்க? ஸோ அவங்க அப்படியே போட்டோம் சார், நீங்கள் விட்டுருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சார் இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பேசினா அப்புறம் வந்து வேறு மாதிரி இடத்துலேருந்து வரும். ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கடைசியாக ஒருத்தர் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாருமே முன்னோடி நம்ம இவர் வந்தாலே இவர் பொட்டு வச்ச தங்க குடம். யார் இந்த சொல்லிக்கிட்டே இருங்க, யார் எல்லாம் கையில் தூக்கி அடிச்சிடும் பாதுகா எல்லாமே. நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் கை தட்டு. நான் அது யார் இருந்தாலும் சரி, தாய் குலத்துக்கு மேலே எனக்கு எப்பவுமே மரியாதை இருக்குன்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் சார் இங்கே பார்க்கணும், நான் பேசும்போது அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் விஜயகாந்த் வந்து நான் பேசலான்னு போகிறேன். சரி நான் இங்கே வர என்ன சார், நான் அப்போவே சார் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினீங்க, நான் பார்த்தேன் உங்கள் பாட்டு ரொம்ப ஃபென்டாஸ்டிக் அருமையாக இருந்து. அவர் தும்பியோன்னு ஆரம்பித்தார் சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தும்பி அவர் பாரு சார், அபிஷேக் அவர் தானே அபிஷேக் சார். யாரும் சிரிக்கையிலன்னா வாய்ஸ் வர்றது தயவுசெய்தெல்லாம் கை தட்டுங்கன்னு சொல்லிவிட்டேன். அவ்வளோதான் நான் ஆனால் பாருங்க, நம்ம அதுக்கப்புறம் ஒரு ரேம்பு அங்கே வச்சாங்க. அந்த அரவிந்த் தம்பி அது பாட்டு நேராக நடந்து போயிட்டு இருக்கேன். நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எங்கே போகிறாருன்னு. லிஃப்ட்டுக்கிட்டே போயிட்டார். அப்புறம் சார் என்ன பாருங்க, விஜயகாந்த் குடிச்செல்லாம் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வந்தது கை தட்டுங்க மக்கள், இல்லைன்னா விஜயகாந்த் கோச்சிட்டு போயிடும் பார்த்துங்க. தேங்க்யூ. Amazing, Sarun.